டிடி தமிழ் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சித்தர் வழி மருத்துவத்தில் மூட்டு வலிகள் இதை பற்றி பார்ப்போம். மூட்டு வலிகள் எந்த வயதில் வரும்? 60 வயதுக்கு மேலே ரொம்ப நோய்வாய்ப்பட்டு சிகிச்சையில் இருக்கிறவங்க, அதே போல் சத்து குறைபாடு இருக்கிறவங்க, இவங்களுக்கு பொதுவாக ஏற்படுவது வழக்கம். இதில் நிறைய வகைகள் இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அதிகமான பாதிப்பு யாருக்கு இருக்குன்னா இளைய தலைமுறையினருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மூட்டு வலி 40 வயதுக்குள்ளேயும் மூட்டு வலி வந்துடுது. 60 வயதுக்கு மேலே எல்லாருக்குமே மூட்டு வலி இருக்குது. மருத்துவர்கிட்ட போய் நம்ம பரிசோதனை பண்ணால் உங்களுக்கு எலும்பு தேய்மானம், சத்து குறைபாடு, அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் விட்டமின் டி குறைவாக இருக்கிறது, அதே போல் கால்சியம் சத்து குறைபாடு இருக்கிறது, இரத்த சோகை இருக்கிறது அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் நமக்கு சொல்லுவாங்க. இது எப்படி வருது? உணவு ஒழுங்காக எடுக்காமல் இருந்தால் கண்டிப்பாக வரும். அடுத்தது உடல் உழைப்பு இல்லாமல் இருந்தால் கூட நமக்கு இந்த மூட்டு வலி வரும். இதை வராமல் தடுக்கிறதுக்கு தான் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்க, வாரத்திற்கு ஒரு நாள் நல்லெண்ணெயை உடம்பு முழுவதும் தேய்ச்சி குளித்தாங்க. உடம்பு முழுவதும் தேய்ச்சி குளிக்கும் பொழுது இந்த மூட்டு வலி வரல. இந்த மூட்டு வலிகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், ருமேட்டிக் ஆர்த்ரைட்டிஸ், ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், அதே போல் செர்விக்கல் ஸ்பாண்டைலோசிஸ், அதே போல் லம்பார் ஸ்பாண்டைலோசிஸ், இப்படி நிறைய வகைகளை சொல்லுவாங்க. அதிகமாக இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓஏன்னு சொல்லுவாங்க, ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் எல்லாருக்கும் இருக்குது. இதற்கு நிறைய காரணங்களை நம்ம சொல்லிக்கிட்டோம்லாம். பாக்டீரியா இன்ஃபெக்ஷனால், சத்து குறைபாடுனால, அடுத்தது ஹெரிடிட்டரியாக கூட நிறைய பேருக்கு இது வர்றதை பார்க்கலாம். இப்பொழுது பார்த்திங்கன்னா தீவிர நிலையில் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை அளவுக்கு இன்றைக்கி போகிற நிலைக்கு நாம் தள்ளப்படுறோம். அப்படின்னா நம்மளுடைய ஆரம்ப நிலையிலிருந்து நாம் எடுத்துக்கொள்கின்ற உணவு, உடற்பயிற்சி இல்லாமல் இருக்கிறது, நம்ம சாப்பிட்ற உணவு சத்து இல்லாமல் இருக்கிறது, இதுதான் இதற்கு காரணம். இதை நீங்கள் ஒழுங்குபடுத்தினாவே இந்த சின்ன வயசில் மூட்டு வலி வராமல் நாம் தடுக்க முடியும். அதற்கு நாம் என்ன செய்யணும்? கால்சியம் சத்து, விட்டமின் டி சத்து அதிகமாக இருக்கின்ற கீரைகளை, பயிறு வகைகளை அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். வாரத்திற்கு ஒரு நாளாவது உளுந்தங்கஞ்சி நம்ம வச்சு சாப்பிட்டா இந்த மூட்டு வலி வராமல் தடுக்க முடியும். அந்த உளுந்தில் விட்டமின் டி அதிகமாக இருக்கிறது, கால்சியம் அதிகமாக இருக்கிறது, பாஸ்பரஸ் சத்து அதிகமாக இருக்கிறது, இரும்பு சத்து இருக்கிறது, விட்டமின்ஸ் இருக்கிறது, மினரல்ஸ் இருக்கிறது. அதனால தான் முன்னோர்கள் என்ன பண்ணாங்க, வாரத்திற்கு ஒரு நாள் உளுந்தங்கஞ்சி எடுத்துக்கிட்டாங்க. இரவு உணவாக தான் அதை எடுத்துக்கிட்டாங்க. வயதுக்கு தக்கவாறு தேவையான அளவு அந்த உளுந்தங்கஞ்சியை ஊற்றி என்ன பண்ணுவாங்க, குடிப்பாங்க. அவங்களுக்கு மூட்டு வலிகளே வந்தது கிடையாது, எந்த ஒரு தொற்றும் ஏற்பட்டது கிடையாது. அடுத்தது எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாங்க. அந்த சத்து நிறைந்த நல்லெண்ணெயை உடம்பு முழுவதும் தேய்க்கும் பொழுது அந்த மூட்டுகளுக்கு தேவையான லூப்ரிகேஷன், அந்த சைனோவியல் ஃப்ளூயிட் அதிகமாக உற்பத்தியானது, வறட்சி ஏற்படவில்லை, இயக்கம் இருந்தது. அதனால் அவங்களுக்கு மூட்டு வலி வரல. உடல் உழைப்பு இருந்தது, சரியான நேரத்திற்கு சத்தான உணவுகளை எடுத்துக்கொண்டார்கள். சத்து நிறைந்த கால்சியம், விட்டமின் டி நிறைந்த முருங்கைக்கீரை, அதே போல் கொண்டைக்கடலை, கருவேப்பிலை, பட்டாணி, நிலக்கடலை, உளுந்து, எள்ளு, கொள்ளு, இதையெல்லாம் நம்ம உணவில் தொடர்ந்து பயன்படுத்திட்டு வந்தால் சின்ன வயசில் வர்ற மூட்டு வலி 60 வயதுக்கு பிறகு வர்ற மூட்டு வலியை நம்ம வராமல் தடுக்க முடியும். வாரத்திற்கு ஒரு நாளாவது நல்லெண்ணெய் தேய்ச்சி நீங்கள் தொடர்ந்து குளிச்சு பாருங்கள். இந்த மூட்டு வலி நாளடைவில் உங்களுக்கு காணாமல் போயிடும். திரும்ப உங்களுக்கு அந்த பாதிப்பை ஏற்படுத்தாது. உணவில் சத்தான உணவுகள் கண்டிப்பாக சேர்த்து கொள்ள வேண்டும். இதையெல்லாம் நீங்கள் கடைபிடிச்சு பாருங்கள். கண்டிப்பாக மூட்டு வலியிலிருந்து உங்களை தற்காத்து கொள்ளலாம். மீண்டும் ஒரு தகவலோடு சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.